வணக்கம். இது உங்கள் கதை நேரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை பழையனூர் நீலி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரத்தை சேர்ந்த தொண்டை மண்டல வணிகன் ஒருவன் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தான். செல்வம் சேர சேர தனவணிகனோட குணமும் நடையும் மாறுச்சு. குடி கூத்துன்னு வாழத் தொடங்கினான். அவனுக்கு ஒரு மனைவி இருந்தா. அவ பெயர் நீலி. அழகே வடிவானவள். கிளி போன்ற மனைவி இருந்தாலும் குரங்கு போல வைப்பாட்டி வைத்து கொண்டான் வணிகன். கணவனின் இந்த நடவடிக்கைக்கு இடைஞ்சலாக இருந்தாள் நீலி. ஒரு சுபயோக சுபதினத்தில் மனைவியை வஞ்சகமாக கழுத்தறுத்து தீர்த்து கட்டினான் தனவணிகன். சாகும் தெருவாயில நாம் பேயாக வந்து உன்னை பழி தீர்ப்பேன்னு சூளுரைத்தாள் நீலி. அகாலத்தில் இருந்த நீலியும் தனவணிகனை பழிவாங்க பேயா அலைஞ்சுக்கிட்டு இருந்தா. நீலியின் சாபத்தால தனக்கு ஆபத்து வரும் என்று உணர்ந்த தனவணிகன் ஒரு மந்திரவாளை தன்னுடனே வைத்து கொண்டான். நீலி காத்திருந்தது போலவே வேலை விஷயமா வெளியே சென்றிருந்த தனவணிகன் இரவு நேரத்தில் பழையனூர் வழியாக காஞ்சிபுரம் திரும்பி வந்து கொண்டிருந்தான். தனவணிகனை பழிவாங்க இதுவே சரியான நேரம் என்று உணர்ந்த நீலி பேய் உருவில் இருந்து பெண் உருவத்திற்கு மாறினாள். அருகில் புதரில் வளர்ந்திருந்த கள்ளிச்செடியை ஒடித்து அதை கைக்குழந்தையாக்கி வணிகனை நோக்கி, அத்தானே, என்னை விட்டுட்டு போகாதீங்க என்று அழைத்தாள். அழைப்பது நீலி பேய் என்று உணர்ந்த தனவணிகன் ஊரை நோக்கி தலை தெறிக்க ஓடினான். நீலியும் கைக்குழந்தையோடு அவனை துரத்தி கொண்டு ஓடினாள். சலசலப்பு கேட்டு ஊர் மக்கள் கூடிவிட நீலி தனவணிகனின் காலை கட்டிக்கொண்டு, என்னை விட்டு போகாதீங்க அத்தா, இந்த குழந்தைய வளர்க்க என்னால் முடியாது, நீங்கள் என்னை விட்டுட்டீங்கன்னா நாங்கள் இருவரும் தற்கொலை செய்து கொள்றதை தவிர வேறு வழி இல்லை என்று மாஞ்சி மாஞ்சி அழுதாள். கண்ணீர் தாரை தாரையாக ஓடியது. அந்த குழந்தையோ அப்பா அப்பா என்று தனவணிகனின் ஆடையை பிடித்து கொண்டு அழுதது. நீலி வெடித்த கண்ணீர் கண்டு ஊர் மக்கள் கலங்கி நின்றார்கள். தனவணிகனோ இவள் பெண்ணல்ல, பேய் பேய் என்று கத்தினான். ஒரு முடிவுக்கு வர முடியாத ஊர் மக்கள் முடிவில் ஊர் பஞ்சாயத்தில் கொண்டு விட்டாங்க. அது 70 பேர் அடங்கிய சபை. நீலியின் கண்ணீர் கண்டு அஞ்சிய ஊர் சபையினர் தனவணிகனை நீலியோடு போக சொன்னாங்க. தனவணிகனோ அவள் பேய், அவளோடு நான் போக மாட்டேன், அவள் என்னை கொன்று விடுவா என்று ஊர் சபையில் மன்றாடினான். நீலியோ தாரை தாரையாக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். அதெப்படி மனைவி கொல்லுவாள்? நீங்கள் மூவரும் இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிட்டு காலையில் ஊருக்கு போகலாம். உன் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம். உனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நாங்கள் 70 பேரும் உயிரை மாய்த்து கொள்கிறோம் என்று ஊர் சபை தைரியம் சொல்லியது. தனவணிகனையும் நீலியையும் அருகில் இருந்த வீட்டில் தங்க வச்சாங்க. தனது மனைவி நீலியை கொன்றதை தனவணிகனால வெளியே சொல்ல முடியல. அவள் பெண்ணல்ல, பேய் என்பது வணிகனுக்கு மட்டும்தான் தெரியும். அவள் தன்னை கொன்று விடுவாள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். இது வழக்கமா ஒவ்வொரு கணவனும் சொல்றது தானே என்று தனவணிகனுக்கு அறிவுரை சொன்னார்கள் ஊர் மக்கள். தனவணிகனிடம் மந்திரவாள் இருக்கும்போது அவனை தன்னால் நெருங்க முடியாது என்று உணர்ந்த நீலி அந்த மந்திரவாளை ஊர் மக்களிடம் சொல்லி வாங்கி வைத்து கொள்ள சொன்னான். பொறியில் சிக்கிய எலியா ஊரார் முன்பு உண்மையை பேச முடியாத தனவணிகன் நீலியோட அந்த வீட்டில் அன்னைக்கு நைட்டு தங்கினான். குழந்தையை தூங்க வச்ச நீலி பெருங்குரல் எடுத்து தாலாட்டு பாடினான். பச்சை பச்சை நிறத்தானே, பால்வடியும் மேனியனே, உச்சியில் பூத்தோனே, உடம்பெல்லாம் வாலோனே, வெட்ட வெட்ட தழைத்தோனே, வேலி கட்டி காத்தோனே, மாப்பாவி நான் உனக்கு மாதாவும் ஆனேனே, மாதா நான் பால் உனக்கு மார்பு வழி கொடுத்தறியேன், மாதாவால் உந்தன் உயிர் மாளுவதும் முன்பழியோ, பாலானி படுத்துறங்கு பகல் விடிந்தால் பால் தாரேன் என்று கள்ளிச்செடியை குழந்தையாக பாவித்து இரு பொருள் தரும்படி நீலி துயருடன் பாடினாள். ஆழமான வலி மிகுந்த அந்த தாலாட்டு பாடலை கேட்டு பழையனூரே கண்ணீர் சிந்தியது. பொழுது விடிந்தது. தனவணிகனோ நீலியும் தங்கியிருந்த வீட்டின் கதவு ரொம்ப நேரமா திறக்கல. ஊர் மக்கள் திறந்து பார்த்தப்போ தனவணிகனோட கழுத்து அறுக்கப்பட்டு உடல் சிதறி கோரமாக இறந்து கிடந்தான். அருகில் அந்த கள்ளிச்செடியும் பால் வடிய கிடந்தது. நடந்ததை தெரிந்து கொண்ட ஊர் மக்கள் தாங்கள் மோசம் போனதை உணர்ந்து துயருற்றார்கள். நீலி அழுதழுது தங்களை நம்ப வச்சிட்டாலே, அந்த கண்ணீர் பொய் கண்ணீரோ, ஒரு மோசக்காரியின் கண்ணீரை கண்டு இந்த சபை தவறு செய்து விட்டதே என்று குமைந்தார்கள். முடிவில் தனவணிகனுக்கு வாக்கு கொடுத்தபடி 70 பேரும் தங்களது உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்து தீக்குழி இறங்கினார்கள். அதில் ஒருவர் மட்டும் காலையிலேயே வயலுக்கு சென்றுவிட அவரும் விஷயம் தெரிந்து ஏற்குழுவால் தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்று நீலியின் கதை போகிறது. இது நீலியோட கதையோட அடிப்படை. விநாயகரை எப்படி விதவிதமாக நமக்கு பிடித்த வடிவத்தில் எல்லாம் பிடித்து வைப்பது போல நீலியின் கதையையும் தமக்கு பிடித்தவாறெல்லாம் பாடியிருக்காங்க.
ஒரு கதையில் நீலி சோழனின் மகளா காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தவள் என்றும் அவளுக்கு நீலன் என்ற சகோதரன் இருந்தான் என்றும் கூறப்படுகிறது. ஊழ்வினை பயனால் நீலி பேயாக மாறி நாட்டு மக்களை துன்புறுத்தினாள். அவளது கணவனை கொலை செய்தாள் என்றும் கூறப்படுகிறது. இன்னொரு கதையில் நீலி காசியில் பிறந்தவள் என்றும் வியாபாரம் விஷயமா காசிக்கு சென்ற காஞ்சி வணிகன் அங்கிருந்த நீலியை ஏமாற்றி அழைத்து வந்து அவளையும் அவள் சகோதரனையும் கொலை செய்து விட்டான். தன்னை ஏமாற்றிய கணவனை கொலை செய்ய நீலி பேயாக அலைந்து கொண்டிருந்தாள் என்றும் பல கதைகள் கூறப்படுகிறது. இக்கதைகளில் முற்பிறவியில் செய்த கொடுஞ்செயல்கள் இப்பிறவியிலும் தொடரும் என்று உணர்த்தப்படுகிறது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற சிலப்பதிகார பாடலுக்கு ஏற்ப அன்றைய கதைகள் யாவும் முடிவில் நீதியை போதித்தன. தொடக்கத்தில் செவி வழியாக வந்த இந்நாட்டார் கதைகள் கை கால் முளைத்து பல ரூபங்களில் பரவியிருக்கிறது. நீலி என்றால் கொற்றவை என்னும் தாய் தெய்வம் என்றும் சிலப்பதிகாரம் கூறுகிறது. இதன் மூலம் சிலப்பதிகார காலத்திற்கு முன்னரே நீலி வழிபாடு தொடங்கிவிட்டதுன்னு தெரிகிறது. நீலியின் காலம் 1ஆம் நூற்றாண்டு என்றோ 10ஆம் நூற்றாண்டு என்றோ இருவேறு கருத்து நிலவுகிறது. தமிழின் தொன்மை இலக்கியங்கள் நீலியின் கதையை பேசியிருக்கின்றன. பழகநல்லூர் நீலி, பழையனூர் நீலி, பழவூர் நீலி என்று விதவிதமான பெயர்களில் நீலி அழைக்கப்படுகிறாள். காதல் கணவனோட நயவஞ்சகத்தால் கோரமாக உயிரவிட்ட ஒரு அபலை பெண் தனது கணவனை பழி தீர்க்க கண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்துகிறாள். அதனாலேயே அவளது கண்ணீரை பொய் என்றும் போலியானது என்றும் கூறிவிட முடியாது. ஆணாதிக்க சிந்தனை நீலியை வில்லியாக வரலாற்றில் உலாவ விட்டிருக்கிறது. கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்யும் ஆண்களை பயமுறுத்தவும் நீலியின் கதைகள் அன்று தொட்டு இன்று வரை தேவைப்படுகிறது. எத்தனை கதைகள், எத்தனை பழிவாங்கும் படலங்கள், அதன் விளைவால் எழுந்த துயரங்கள். கண்ணகியின் கண்ணீர் மதுரையை எரித்தது. சீதையின் கண்ணீர் இலங்கையை எரித்தது. நீலியின் கண்ணீர் பழிப்பாவம் அறியாத 70 வேளாளர்களை எரித்தது. மோசமானவள், பொய்க்காரி, வேடதாரி, வஞ்சகி என்றால் கூசாமல் நீலியை உதாரணமாக கூறிவிடுகிறார்கள். இதனாலேயே நீலியின் பாத்திரம் பல்வேறு கதைகளிலும் அன்றாட சமூக வாழ்வியலிலும் உதாரணமாக எடுத்தாளப்படுகிறது. பல நூற்றாண்டுகளை கடந்தும் அறிவுக்கு பொருந்தா மிகையாக்கம் நீலியின் கதையை இன்றும் உயிருடன் வைத்திருக்கிறது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.